ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஃப்ராங்ஸு மேக்ஸ் ப்ரோவில் எப்படி ஆட் கீ ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கஸ்டமர் கீழே இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு இமோ ப்ரோக்ராமிங் போயிட்டு மாருதி சுசுகி போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் வெஹிக்கல் போயிட்டு ஃப்ராங்ஸ் போயிட்டு ID47 இமோ ப்ரோக்ராமிங் ஆட் கீனால ஆட் கீ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதில் நெட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. திரும்ப ஓகே. இது வந்து எந்த இயரு, இப்போ வந்து 2026னா 2026 போட்டு நெக்ஸ்ட்டு என்ன மாதம், 6ஆம் மாதம்னா 06 6ஆம் மாதம்னு போட்டு ஓகே கொடுக்கணும். இப்போ இதில் இருக்க எல்லாமே வந்து கஸ்டமர் கீழே தான் வந்து ப்ரோக்ராம் ஆகும். திரும்ப வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கீ ப்ரோக்ராம் பண்ணணுமான்றதை கேட்குது. திரும்ப ஓகே கொடுத்துட்டு நியூ கீயை இக்னிஷனில் போடுங்கன்ற மாதிரி சொல்லுது. இதெல்லாம் நம்மளோட நியூ கீ. ஃப்ளிப் டைப்பில் கேட்டார் கஸ்டமரு. ஸோ ஃப்ளிப் டைப்லேயே போட்டோம். புது கீயை போட்டு இக்னிஷன் ஆன் பண்ணுறோம். இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு ஓகே தரோம். திரும்ப வந்து இன்னொரு கீ ரிஜிஸ்டர் பண்ணுமான்றது மாதிரி கேட்குது. இன்னொரு கீ ஆட் பண்ணோன்னா ஓகே கொடுத்து ஆட் பண்ணோம். இப்போ நம்ம இல்லை, ஸோ வந்து கேன்சல் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ 2 கீ ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. ரிஜிஸ்டர் நம்பர் ஆஃப் கீஸ் 2. சரிங்க, நம்ம புதுசாக ப்ரோக்ராம் பண்ண கீ லாக்கு அன்லாக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்றதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா வண்டியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் காருக்கும் இதே மாதிரி ஃப்ளிப் டைப்பில் கீ பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்னை கீ மெஸ்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.